நல்வாழ்த்துக்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சரும் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் அவர்கள் இப்போ பிறந்தநாள் விழா காணக்கூடிய இந்த நாளில் நாங்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்து வந்திருக்கிறோம். நாளை தினம் அவர் பிறந்த நாள் கொண்டாடுகிற நேரத்தில் அவருடைய எல்லா நிலைகளிலும் உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திருக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கும் அவருடைய ஆட்சிக்கும் அவரோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா சிறப்புகளையும் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அவர் வாழ்த்து சொல்லி வந்திருக்கிறார். முதல் விஷயம். இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பிறகு அண்ணா காலத்தில் இருந்து கூட்டணி வைத்து அரசியல் நடத்தக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் இந்திய முஸ்லீம் லீக் மட்டுமே. இன்று நேற்றல்ல, நீண்ட காலமாக உள்ளது. அந்த பாரம்பரியத்தை ஏற்ப பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து ஒவ்வொரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வருகிற நேரத்திலும் பாராளுமன்ற தேர்தல் வருகிற நேரத்திலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை அழைத்து முதலில் கையெழுத்து வாங்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து பேணி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களையும் முதலிலே அழைத்து எங்களை கையெழுத்து போட செய்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது என்றுமில்லாத அளவுக்கு இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் 16க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வாங்கி நிற்க வேண்டும் என்ற ஆசை முஸ்லீம் லீக் நண்பர்களிடத்திலே பரவியாக இருக்கிறது. அந்த வாய்ப்பெல்லாம் இப்பொழுது கிடையாது. அதனால்தான் 5 தொகுதியை கேட்டோம், அல்லது 4 தொகுதியை கொடுக்கலாம் என்று கேட்டோம். அப்புறம் 3 தொகுதியோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தோம். இன்றைய தினத்தில் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பாலு ஐயா தலைமையில் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் 2 தொகுதிகளை இப்போ பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய தேர்தலில் இங்கே தமிழ்நாட்டில் எங்களுக்கு 3 தொகுதி கொடுத்திருக்கிறீங்க. அந்த 3 தொகுதியில் ஒன்றை நாங்கள் தியானம் பண்ணியாச்சு. 2 தொகுதியில் எங்களுக்கு உடன்பாடு செய்திருக்கிறோம். அதோடு இல்லாமல் அடுத்த உள்ள பாண்டிச்சேரியில் இந்திய முஸ்லீம் லீகிற்கு ஒரு தொகுதியை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதை கூடிய வரையில் நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி உங்களுக்கு சாதகமான பதிலை தருகிறோம் என்று எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் எங்கள் பேச்சுவார்த்தை இன்னைக்கு நிறைவேறுகிறது. புதுவையில் ஒரு தொகுதி கேட்டிருக்கீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் 2க்கு உடன்பாடு கையொப்பமாயிருக்கு. தமிழ்நாட்டில் 2 தொகுதியும் ஒத்துக்கிட்டோம். அது இன்னொரு தொகுதி 3 தொகுதியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வந்தோம். அது இப்போ இங்கே கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறதுனால இப்போ 2 தொகுதியை நாங்கள் பெற்றுக்கிட்டோம். அந்த 2 தொகுதி எனக்கு சொல்லுவாங்க அவங்க. அதோட ஒரு தொகுதி பாண்டிச்சேரியில் எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டிருக்கோம். அதை நாங்கள் காங்கிரஸ் கட்சியோட பேசி எல்லாம் நல்ல முடிவு அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, உறுதி அளித்திருக்கிறாங்க. 2 தொகுதிகள் எந்த தொகுதி உங்களுக்கு விருப்பமானதுங்கிறத சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு? அதை இன்னும் நாங்கள் சொல்லலை. ஏன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல 16 தொகுதிகள் நாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வரைக்கும் 16 தொகுதிகளை நாங்கள் அடிக்கடி சொல்லி வந்திருக்கோம். அத்தனை லிஸ்ட் அவங்களோட இருக்கு. அதில் 2 எந்த தொகுதியை கொடுப்பாங்க என்பது அடுத்து முடிவு பண்ணி செய்வோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எந்த தொகுதி அடையாளம் காட்டுறது பேச்சுவார்த்தைக்கு எப்போ நடைபெற சொல்லியிருக்காங்க? அது சொல்லலை. இன்னும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களை கூப்பிடுவாங்க. அது எல்லாம் சும்மா 2ம் உங்க சின்ன ஏணி சின்னத்திலே. ஆமா, எங்களுக்கு ஏணி சின்னம் இருக்கிறதுனால வேற மாற்ற முடியாது. இது ஒரு அகில இந்திய கட்சி, அதனால ஏணி சின்னத்தை நாங்கள் நிற்போம். ரொம்ப நன்றிங்க. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.
மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் விவரிக்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தகவல்களை பதிவு செய்யுங்கள். திமுக கூட்டணியில் முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு தற்போது தொகுதிகள் உடன்பாடு என்பது ஆயிருக்கிறது. இதுவரையிலும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது அவர்கள் கேட்ட தொகுதிகள் முதலில் 5 தொகுதிகள் கேட்டதாகவும், அதன் பிறகு பேச்சுவார்த்தையின் பொழுது கூட்டணிக்குள்ளாக புதிதாக 11 கட்சிகள் அமைப்புகள் வந்திருப்பதால் தொகுதி எண்ணிக்கைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தேவை இருப்பதை எடுத்துரைத்ததனால் 3 தொகுதிகளாவது கொடுக்க வேண்டும் என்று அந்த எண்ணிக்கை குறைத்துக் கொண்டதாகவும், இருந்தபோதும் தற்பொழுது கூட்டணியில் கொடுக்க முடியாத சூழல் இருப்பதை திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு கூறியதை அடுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தற்பொழுது திமுக கூட்டணியில் திமுக சார்பாக ஒதுக்கப்படக்கூடிய 2 தொகுதிகளை ஏற்றுக்கொள்வது என்பதில் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இதில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளின் பொழுது முதல் கட்சியாக அவர்கள் அழைப்பது ஐயுஎம்எல் கட்சியினை, அதே போன்று முதல் கட்சியாக அவர்கள் உடன்பாடு மேற்கொள்வதும் ஐயுஎம்எல் கட்சியுடன் இது ஒரு வாடிக்கையாகவும் அவருடைய வழக்கமும் வைத்துக்கூடிய சூழலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் ஐயுஎம்எல் கட்சிக்கு இந்த முதல் முறையாக அவருடைய தொகுதி உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஐயுஎம்எல் கட்சி 5 தொகுதிகளை கேட்டிருந்தார்கள். அதுக்கு உரிய வகையில் 16 தொகுதிகளை அவருடைய விருப்பப்பட்டியலில் முதல் கட்டமாக கொடுத்திருந்தார்கள். 5 தொகுதிகள் கேட்டபொழுது அதற்கு பிறகாக அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் என்பது 5ஆக இருந்து குறையக்கூடிய சூழலில் அவர்கள் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் தொகுதிகளை விருப்பப்பட்டியல் கொடுத்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில் அவர்களுக்கு எந்த தொகுதியில் ஒதுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.